Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 3/10/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டிலிருந்து ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது ரிகார்டிங் ரவுண்ட் 3. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ்லேயும் கொடுத்துருந்தாங்க, அது போக ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து வந்திருக்கிற அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன. 3/10/2025 அட்டென்ஷன். ஆஸ் பர் த மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் ஜிஓ நம்பர் 602 ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 5/6/2025 வந்திருக்கிற அந்த அரசாணையின்படி அன்ஃபில்டு சீட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐ கோட்டா அண்டு earmarked linguistic and religious minority quota seats will be reverted back general management quota in subsequent round of counseling. The resultant management quota seats as the result of the above clauses are available under the management quota in this round. அப்போது ஏற்கனவே சொன்னபடி என்ஆர்ஐ சீட்டு அன்ஃபில்டாக இருந்தாலோ, அதாவது என்ஆர்ஐ கோட்டா ஃபில்லப் ஆகாத சீட்ஸும், அதே போல் மைனாரிட்டி கோட்டாவில் அது உங்களுக்கு ரிலீஜியஸ் மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியாக இருந்தாலும் அதில் நிரப்பப்படாத இடங்கள் அப்படிங்கிறது இனி வரும் சுற்றுக்களில் ஃப்ரம் 3rd round ஆன்வர்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆயிரும். அப்போது என்ஆர்ஐ சீட்ஸில் உங்களுக்கு நிறைய சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது. அதுக்கு அதே என்ஆர்ஐ கோட்டாக்கு என்ஆர்ஐ கேண்டிடேட் வந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை, அவர்கள் வராத பட்சத்தில் அது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக மாறிடும். அதே தான் உங்களுக்கு ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கும். அப்படின்னா என்ஆர்ஐ சீட்டு ஆஸ் பர் த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ண ரேட் 25 lakhs. இதற்கு முந்தைய ஆண்டுகளில் உங்களுக்கு அது ஒரு 21.5 லட்சம் ரூபா சுமாருக்கு வந்துட்டு இருந்தது. இப்போது அது 15 லட்சம் ரூபாய்க்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. இது மற்ற மாணவர்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் அடுத்தடுத்த வரிசையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா 25 லட்சம் ரூபா சீட்டு உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கு பட்ஜெட்டும் குறைவாக இருக்கணும், அட் த சேம் டைம் எனக்கு மெரிட்லேயும் கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டு இருக்குது. நிறைய மாணவர்களுக்கு இந்த விஷயம் தெரியவில்லை. எதனால் அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்டுலேயும் உங்களுக்கு எம்சிசியினுடைய வெப்சைட்டில் அந்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, கிளியர் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வேக்கன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரவுண்டு 3 பொறுத்த வரைக்கும் அதை பற்றின எந்த நோட்டிஃபிகேஷனும் இல்லை. அதே போல் ஸ்க்ரோலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 3க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டட் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கல. நியூ கேண்டிடேட்னுடைய ஆக்டிவிட்டியில் போயிட்டு அவைலபிள் சர்வீசஸில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து அவைலபிள் சாய்ஸஸை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். இதுக்கான டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு இன்னும் ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருந்து நீங்கள் ரவுண்ட் 3க்கு அப்கிரேடேஷன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ, எந்த காலேஜ் கிடைச்சா கண்டிப்பாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னா அந்த காலேஜை மட்டும் போடுங்க. அன்வான்டாக போட்டுட்டு கிடைச்சதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கு நீங்கள் போகலை அப்படின்னா அதற்கான அபராதம் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் 2 சீட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ப்ராஸ்பெக்டஸையும் பார்த்துக்குங்க, இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம போட்ட வீடியோஸையும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த விஷயம் 2. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் எப்போங்கிறது சொல்லலை. அதே போல் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2க்கு ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன்
5/10/2025 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. என்ஆர்ஐ அன்ஃபில்டு சீட்ஸ் வந்து என்ஆர்ஐ லேப்ஸ்டு கிடையாது. இதற்கு கடந்த ஆண்டுகளில் என்ஆர்ஐ லேப்ஸ்டு அப்படின்னு ஒரு சீட்டு ஃபில்லப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டு வந்து உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக வருது. அதே போல் ரிலிஜியஸ் மைனாரிட்டிக்கும் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிலையும் உங்களுக்கு அன்ஃபில்டு சீட்ஸ் இருந்தால் அதுவும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக தான் வருது. ஸோ உங்களுக்கு ஒரு 25 லட்சம் ரூபா சீட்டு வந்து இப்போது 15 லட்சம் ரூபாய்க்கு வரப்போகுது. இது 3வது சுற்றிலிருந்தே ஆரம்பமாகுது. இதில் என்ஆர்ஐ கேண்டிடேட் யாராவது அப்ளை பண்ணாங்கன்னா, அதே போல் ரிலிஜியஸுக்கும் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிக்கும் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை. அவர்கள் வராத பட்சத்தில் அது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக மாறிடும். 4th ரவுண்ட் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்டே ரவுண்டுன்னு சொல்லுவோம். ஸ்டே ரவுண்டுக்கு நீங்கள் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் போக எம்பிபிஎஸ் சீட்டு தேவைப்படுது, சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னா 5 லட்சம் ரூபாய் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டும், அதுவே பிடிஎஸ்சில் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே கட்டின நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் போக கூடுதலாக 2 லட்சம் ரூபா அப்படிங்கிறது கட்டணும். இது எதுக்காக அப்படின்னா சீட் பிளாக்கிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக. சீட்டு கிடச்சி நீங்கள் திரும்பவும் அதே போல் எடுத்துகிட்டு வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டு. அதனால் சீட்டு வேணும் அப்படின்றவங்க மட்டும் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் 4th ரவுண்டிலிருந்து நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 4வது ரவுண்டிலிருந்து நீங்கள் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். ஓகேங்களா? 3rd ரவுண்டில் நீங்கள் ஏற்கனவே கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்லேயே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு அநேகமாக ஒரு 6ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்டு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் உடனுக்குடனே போஸ்ட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ரவுண்டு 3க்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கும், ரவுண்ட் 3க்கு யாருக்கெல்லாம் அப்கிரேடேஷன் வேணுமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.